அட வாவ், இது ஒரு அழகான கண்ணாடி பொம்மை கார் போல இருக்கே. இப்போ என் செல்ல மகளின் பிறந்த நாள் பரிசு தயாராகிவிட்டது. அவளுக்காக ஒரு புதிய பொம்மை வாங்க என்னிடம் ₹1 கூட இல்லை. இந்த பொம்மை கிடைத்ததற்கு கடவுளுக்கு 1000 நன்றி. இதை நன்றாக சுத்தம் செய்து புதுசு போல மாற்றி விடுவேன். கௌதமினப்பா, எவ்வளவு காலம் நம்ம சிறிய மகளுக்கு இப்படி பழைய பொம்மைகளையே கொடுக்க போகிறோம்? அவளுடைய பிறந்த நாள் வந்தாலே என் மனசு உடைந்து போகிறது. மற்ற குழந்தைகளைப் போல நம்ம மகளுக்கும் புதிய அழகான பொம்மைகள் கிடைக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகிறேன். ரோஷினி, நம்ம மகளின் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற முடியாதது எனக்கும் மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது, நம்முடைய சூழ்நிலை அப்படித்தான். இருந்தாலும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இரவும் பகலும் உழைத்து ஒரு நாள் என் மகளுக்கு அவள் தகுதியான எல்லா மகிழ்ச்சிகளையும் கொடுப்பேன். நான் யூடியூபில் வீடியோக்கள் செய்யவும் ஆரம்பித்திருக்கிறேன். ஒரு நாள் என் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் என்று நம்புகிறேன். மக்கள் எங்கள் வீடியோக்களை பார்த்து லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் எங்கள் வாழ்க்கையும் மாறலாம். ஆமா கௌதமினப்பா, நம்ம வீடியோவை பார்க்கும் மகளின் மனம் மிகவும் நல்லது என்று எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் நம்முடைய உழைப்பை புரிந்து கொண்டு நமக்கு ஊக்கமளிப்பார்கள். நண்பர்களே, எங்களுடைய உழைப்பும் எங்கள் மகளின் புன்னகையும் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் கமெண்டில் ஐ லவ் மை இந்தியா என்று எழுதுங்கள். உங்கள் ஒரு சிறிய ஆதரவு கூட எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும்.